ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விளாக்னா வெயிட் லாஸ் ஜேர்னியோட பார்ட் 2 விளாக் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல என்ன ஷேர் பண்ணேன்னா 5 எக்ஸசைஸ் அண்ட் 2 வாக்கிங் போகிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்மளுக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வீட்டு வேலைகள் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 டேஸுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பிக்கப் ஆயிரும். அதில் வெறும் எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இதில் ஃபுட்டுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரிங்க் எல்லாம் எடுத்துப்பேன் அப்படின்றத டீட்டெயிலாக இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஒரு நிமிஷம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எம்டி பிளேட் இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் இப்போதைக்கு வெயிட் லாஸ் ஜர்னி இல்லை, கொஞ்ச நாள் விட்டுட்டேன். திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளானில் இருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த பிளேட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாலே ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம வாயையும் நம்ம மனசையும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். நான் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணினேன். நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய வெயிட்டை கம்மி பண்ணினேன் அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிளேட்டை எப்போவுமே இந்த 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறணும். ஒன்றில் கார்போஹைட்ரேட்டு, ஒன்றில் ப்ரோட்டீனு, ஒன்றில் ஃபைபர் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா காய் 2 பொரியல் கூட நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இப்படி 4 தான் நம்ம எப்போவுமே வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு இல்லை, நார்மலாகவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒன்றில் கார்போஹைட்ரேட்டு, ஒன்றில் ஃபைபர், ஒன்றில் ப்ரோட்டீன், இன்னொன்றில் ஏதாவது காய் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருந்தோன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். கார்போஹைட்ரேட்டுக்கு என்னென்ன எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு என்னென்ன எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் ஃபைபருக்கு என்னென்ன நான் எடுத்துப்பேன் அப்படின்றத நான் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்போவுமே என்னோடய கிச்சனில் நான் ஒட்டியிருப்பேன். முன்னாடி இருந்தப்போயும் அங்கே பஞ்சாபில் இருக்கும்பொழுதும் நான் இந்த மாதிரி ஒட்டியிருப்பேன். நார்மலாக பேசிக்காகவே நம்ம சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாமே இருக்கிறது நமக்கும் சரி நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே அது ஒரு பெட்டர் தான். இது நார்மலாக நம்ம வீட்டில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் நம்மளுக்கு தனியாக, ஹஸ்பண்டுக்கு தனியாக, குழந்தைங்களுக்கு தனியாக அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. காமனாக நம்ம வீட்டில் எப்படி நார்மலாக இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இதுதான் அப்படியே ரொட்டீனாக போகும். இடியாப்பம், இந்த மாதிரி இந்த 5 ஐட்டம் தான் ஒன்று ஒன்றா அப்படியே ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம சைடு அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னதுன்னா இட்லி, தோசை, சாதம். அதுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். இதுக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மெனக்குன்னு போய் நம்ம கடைக்கு வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொருளே நம்ம அந்த அளவு மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு அந்தந்த ப்ரோட்டீன், அந்தந்த ஃபைபர், அந்தந்த கார்போஹைட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சார்ட்டை நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். கார்போஹைட்ரேட்டுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரைஸு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, ப்ரெட்டு நம்ம சாண்ட்விச் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அதனால கார்போஹைட்ரேட்ஸ்க்கு நான் எடுக்கிறது இந்த இதுதான். ப்ரோட்டீனுக்கு ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரோட்டீனுக்கு என்னென்ன எடுக்கலாம்னா எக்கு, சோயா சாங்க்ஸ், அந்த நம்ம மீல் மேக்கர்னு சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் பன்னீர், சிக்கனு, மீன். சிக்கன், மீனெல்லாம் நம்ம நான் கொஞ்சம் ரேராக தான் எடுப்பேன். ஆனால் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது எக்கு, அதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர்னு சொல்லுவோம்ல அது, பன்னீர், சிக்கன், மீன் இதெல்லாமே கொஞ்சம் ரேர் தான். ஃபஸ்ட்டு இருக்க 2மே நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். அப்புறம் பருப்பு வகைகள்லையுமே நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அது என்னென்ன பருப்புன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து நம்ம களியாக கிண்டி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டினா
கஞ்சியாக குடிப்பாங்கல்ல, கருப்பு உளுந்து கஞ்சி அந்த மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். பாசி பருப்பில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. பச்சை பயிரில் நல்லாவே ஹெல்த்தியான ஒன்று. பச்சை பயிரை வந்து நல்லா வேக வச்சு சேலட் மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டினா பச்சை பயிர் கூட்டாகவே நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி இப்போ நிலக்கடலை பீனட்ஸ் இருக்குல்ல, இட்லி தோசைக்கு வந்து நம்ம சட்னி அதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்டும் கிடைச்ச மாதிரியும் ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும். வேர்க்கடலை வந்து நம்ம சட்னியாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, அதாவது சுண்டக்கடலைன்னு சொல்லுவோம்ல, பிளாக்கு ஒயிட்டு, அது என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் எனக்கு வந்து நம்ம வீட்டில், அதாவது வெயிட் லாஸுக்குன்னு தனியாக வாங்காமல் நம்ம வீட்டில் வச்சு நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீனுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைபருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட் என்னென்ன ஃப்ரூட்டுன்னு சொல்லிடுறேன். ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, பப்பாயா, பனானா, இந்த மாதிரி இதெல்லாமே ஃபைபருக்கு ஃப்ரூட்டாக எடுத்துக்கிறது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் என்னென்ன கிடைக்கும், காய்கறியில் என்னென்ன சாப்பிட்லான்னா முட்டைக்கோஸ், கேபேஜ், பீட்ரூட் சாப்பிட்லாம், காலிஃப்ளவர் சாப்பிட்லாம், கேரட்டும், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய். நம்ம நார்மலாகவே சாப்பாடு சாப்பிடும் பொழுது கேரட்டும் வெள்ளரிக்காயுமே வச்சு நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், சீனா அவரைக்காய், நாங்கள் சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவோம், மற்றவங்கலாம் கொத்தாவரங்காய்ன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணலாம். பச்சை பட்டாணி, கீரை வகைகள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த பாதாம், அதுக்கப்புறம் அந்த சியா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது, ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, இதெல்லாமே ஃபைபருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயே வந்து வீடியோலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். உங்களுக்கு வேணும்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது எல்லாமே யூடியூப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் ப்ராப்பராக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோட்டீனுக்கு எந்த மாதிரி எடுக்கலாம், ஃபைபருக்கு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானாக தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் தெரியாது. ஓரளவுக்கு குத்து மதிப்பாக இவ்வளோ எடுத்துக்கலாம், இவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேனே, அந்த 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு, ஒன்றில் சாதம், இட்லினா 2 எடுத்துப்பேன், தோசைனா 2 எடுத்துப்பேன், சாதம்னா ஒரு குட்டி கப் அளவு, அதுக்கப்புறம் எக்கோ, சோயா சங்க்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஃபைபருக்கு வந்து மேக்ஸிமம் நான் காய் தான் எடுத்துப்பேன். ஃபைபருக்கு வந்து நம்ம எப்பயும் ஒரு பொரியல் வந்து நம்ம வச்சுருவோம், அதனால் பொரியலுக்கு வந்து அதை ரெடி பண்ணிக்கிறது. இந்த ப்ரோட்டீனுக்கு மட்டும் என்ன இருக்குன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபுட்டை ரெடி பண்ணிப்பேன். ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு தான் மார்னிங், ஈவினிங், நைட்டுக்கு என்ன பண்ணலாம், நம்மளும் இந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டா நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இதை முடிஞ்ச அளவு நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இப்படி ஒரு கிச்சனில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு டென்ஷன் இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்மளுக்கே இதில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் நான் இதை வந்து இங்கே ஒட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து தண்ணியில் வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறது ஜீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம், அதுக்கடுத்து சோம்பு, மிளகு, வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த பட்டை வந்து இந்த மாதிரி சுருள் பட்டையாக கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து லவங்கம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இந்த மாதிரி சுருள் பட்டையாக கேட்டு வாங்கிக்கோங்க கடையில். அதுக்கப்புறம் வந்து ஓமம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குல்ல, ஓமம்னு சொல்லுவோம் நம்ம இது. அதுக்கப்புறம் வந்து இதில் மல்லி விதை மட்டும் என்கிட்ட இல்லை. மேக்ஸிமம் இது எல்லாமே நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி இந்த ட்ரிங்க் எடுக்கணும். நம்ம டெய்லி ஒரே மாதிரி இப்போ சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் பட்டை, இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரே ட்ரிங்கை டெய்லி எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிரும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி ஜீரகம் எடுத்துட்டேன்னா நாளைக்கு சோம்பு, அடுத்த நாள் மிளகு, அடுத்த நாள் வெந்தயம். இது எல்லாமே மெயின் கான்செப்ட் என்னதுன்னா
நல்ல டைஜஷன் ஆகும். எக்ஸ்ட்ரா இருக்க கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வயித்துல வந்து எக்ஸ்ட்ரா ஏர் இருந்துச்சுனாலும், இந்த வாயு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனாலுமே சிலருக்கு வந்து வயிறுலாம் ஊதுன மாதிரியே இருக்கும். அந்த வாயு பிரச்சனையும் இந்த சோம்பு, ஜீரக தண்ணி, இந்த பட்டை இந்த இதெல்லாம் நம்ம அந்த தண்ணி குடிக்கும்பொழுது அதையும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணிரும். அதுக்கு தான் மெயினா நம்ம வந்து இதை எடுக்கிறதேவும். இது எல்லாமே நம்ம கண்ணுல படுற மாதிரி வச்சுக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ இந்த பட்டை எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ இந்த அளவு நைட்டு போட்டுட்டு இந்த இப்படி ஒரு பவுல் எடுத்துப்பேன். அதில் இந்த அளவு பட்டை சேர்த்துட்டு இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, ஒரு 2.5 டம்ளர் கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நான் கொதிக்க வச்சுருவேன். 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நைட்டே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் இன்னொரு டம்ளர், மொத்தமாகவே 2 டம்ளர் தான் நான் குடிப்பேன். இந்த தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடித்தோன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஃபுட்டே ஆல்ரெடி கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வேலைகள் பார்க்குறோம், வாக்கிங் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். இவ்வளோ பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த தண்ணியை நான் கம்மியாக தான் எடுப்பேன். 2 டம்ளர் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு டம்ளர், காலையில் ஒரு டம்ளர் நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் ஆற வச்சுட்டு நைட்டு கொஞ்சம், காலையில் எந்திரிச்சதுமே லேசாக சூடு பண்ணி வெது வெதுன்னு இருக்கும், அப்போ அப்படியே குடிச்சிடுறது. இதுவும் நான் என்னென்ன அப்படின்றத அந்த சார்ட்லேயே வந்து எழுதிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவாக வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் ட்ரிங்க்குன்னு எடுத்தால் இந்த மாதிரி தான், இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதில் மல்லி மட்டும் என்கிட்ட இல்லை, மல்லி விதை, அதை மட்டும் சேர்த்துட்டோன்னா எல்லாம் கவர் ஆயிரும். இந்த மாதிரி தான். எவ்வளோ அளவு எடுக்கலான்னா, நான் வந்து இந்த அளவு எடுப்பேன், ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட. ரொம்ப நிறைய போட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்கும், தண்ணி குடிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட தான் நான் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுறது போதும். நம்ம வந்து தண்ணியும் நல்லா ஹீட்டாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க வைக்கும்போது இதோட சாரெல்லாம் அதில் வந்து நல்லாவே இதாயிரும். நம்ம குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று போட்ட வீடியோவில், அன்னைக்கு பார்ட் 1 வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் மார்னிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லை, மார்னிங் பண்ண டைம் இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து அதை அப்போ பண்ணிக்கிடலாம். ஆனால் முடிஞ்ச அளவு வயிறு வந்து கொஞ்சம் எம்ப்டியாக இருக்கணும். இப்போ சாப்பிட்டுட்டு உடனே பண்ணாமல் ஒரு 2 ஹவர், 1.5 ஹவர் அப்படி ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா தான் இருக்கும். மார்னிங் பண்ணலாம், உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிக்கலாம். ஆனால் வயிறு வந்து கொஞ்சம் எம்ப்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேணாம், டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸசைஸ், இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.